தொடர்ந்து நம்முடைய அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அப்பாஸ் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். இப்போது நிதிஷுடைய, அதாவது இதை இனிஷியேட் பண்ணவரே நிதிஷ் தான், அதுவும் பாஜக மேலே கட்சியை உடைக்க முயற்சிக்கிறதுன்ற குற்றச்சாட்டை வைத்து வெளியே வந்தார். அதன் பிறகு முதல் கூட்டமே இந்தியா கூட்டணியின் கூட்டம் பீகாரில் தான் நடந்தது. தொடங்கிய இடத்திலே உடைந்திருக்கிறதா இந்தியா கூட்டணி? தொடங்கிய இடத்திலே உடைந்திருந்தாலும் யார் இறுதியாக அந்த கூட்டணியை வலிமையாக கொண்டு செல்கிறார்கள் என்பதுதான் கணக்கிலே வருமே தவிர, தொடக்கம் என்பது எப்பொழுதுமே முடிவுதான் எப்பொழுதுமே கணக்கில் வருமே தவிர தொடக்கம் கணக்கில் வராது எப்பொழுதுமே. அவர் தொடங்கினார், அதிலே அவர் உறுதியாக இல்லை அப்படிங்கிற அந்த மாற்றம்ங்கிறது அவருடைய தடுமாற்றம் தான். அது அவரு ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சியில, எனக்கு முன்னாடி பேசின ஒரு கோலாகல சீனிவாஸ் கூட சொன்னாரு, அவர் எந்த கட்சியில நின்று ஜெயிச்சாரோ அதுக்கு துரோகம் பண்ணாருங்கிறாரு. இப்ப மறுபடியும் அங்கேதானே போயிருக்காரு. அப்ப அவரு எந்த நிலைப்பாட்டிலேயுமே உறுதி படைத்தவராக இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும்போது, தலைவர்கள் அணிமாறலாம், மக்கள் தலைவர்களின் வேகத்திற்கு அணிமாற மாட்டாங்க. எப்பவுமே தலைவர்கள் தங்களுக்கு தாங்களே ராஜதந்திரம் என்று நினைத்துக் கொண்டு சில முடிவுகளை எடுப்பது உண்டு. ஆனால் மக்கள் அதை எப்படி பார்ப்பார்கள் ஒரு கேள்வி இருக்கு. இவருடைய அந்த அதிரடியான மாற்றம் என்பது அவருடைய நம்பகத்தன்மையை தான் சீர்குலைத்திருக்கிறது. அதனால மக்கள் நிதிஷ் பக்கம் நிற்க மாட்டார்கள். இந்தியா கூட்டணி இதனால பலவீனம் அடைந்தது அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஒரு மாநிலத்துல செல்வாக்கு மிக்க ஒரு அரசியல்வாதியா இருந்தாலும் கூட, இந்தியா முழுமைக்குமான ஒரு தேர்தல் அப்படிங்கிற வரும்போது சில மாநில கட்சிகள் புறக்கணிக்கிறதுனாலேயே இந்தியா கூட்டணி வீழ்ந்து விட்டது அப்படிங்கிறது ஒரு கற்பனாவாதம் தான். நான் அதை அப்படி பார்க்கல. ஏன்னா இறுதி எஜமானர்கள் மக்கள் தான். மக்கள் யாருக்கு வாக்களிக்கிறாங்கிறத பொறுத்து, இப்ப அவர் சொன்ன காரணத்தை கூட நீங்க பாத்தீங்கன்னா, ராமர் கோவில்ல செல்வாக்கு அதிகமாயிருச்சு பாஜகவுக்கு அப்படிங்கிறார். இப்ப செல்வாக்கு மறுபடியும் குறைஞ்சிருச்சுன்னா திரும்பி வந்துருவாரா என்னன்னு தெரியல. அப்ப இந்த நிறமாற்றம் இருக்குல்ல, அவர் பச்சோந்தியோட வேகமாக மாறுகிறார்னு காங்கிரஸ் கட்சியில இருந்து விமர்சனம் செஞ்சிருக்காங்களே, அந்த மாதிரியான ஒரு போக்கு எந்த அரசியல் கட்சி தலைவருக்குமே ஒரு நாகரிகம் அல்ல. ஏன்னா அணிமாற்றம் என்பது எல்லா அரசியல் கட்சியிலும் நிகழ்ந்திருக்கிறது. ஆனா இவ்வளவு வேகமாக நிகழ்வது அப்படிங்கிறது அவருடைய நம்பகத்தன்மையை தான் சீர்குலைக்குமே தவிர, அவர் தற்காலிகமாக வெற்றி பெறலாம், இந்த மாதிரி அணி அமைக்கலாம். ஆனா பாஜகவுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னா, மாநில கட்சிகளே அவர்கள் எப்பொழுதுமே விழுங்கி விடுவார்கள். மாநில கட்சிகளை சுதந்திரமாக அவர்கள் ஆள அனுமதித்ததே கிடையாது. அவர்கள் தங்கள் கைப்பாவையாக இவரை மாற்றுவார்கள் என்கிற போது அவருக்கு நிச்சயமாக இது ஒரு வெற்றிகரமான விஷயமாக நிச்சயமாக இருக்காது. அவர் இப்போது ஒரு தற்காலிகமான ஒரு அபிலாஷையிலே ஏதோ ஒரு நெருக்கடி சார்ந்தோ அல்லது ஏதோ அவருடைய ஒரு அரசியல் முடிவிலே இப்படி ஒரு தவறான முடிவு எடுத்திருக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். இப்போ நிதிஷ் என்டிஏக்கு போயிருப்பதன் மூலமாக என்டிஏல யார் பெரிய கட்சி இருக்காங்க பாஜக தாண்டின்ற கேள்வியை இந்தியா கூட்டணி எழுப்பியது. இப்போ தொடர்ச்சியாக முதலமைச்சராக இருக்கக்கூடியவர், அதை தாண்டி ஒரு காலத்தில் கன்வீனியரெல்லாம் இருந்திருக்காரு அப்படின்றப்பெல்லாம் அவருடைய பிரசன்ஸ் அப்படின்றது என்டிஏக்கு இன்னைக்கு ரொம்ப முக்கியமா இருக்கு இல்லையா? இப்ப இவரால் மற்றவர்களும் வர வாய்ப்பு இருக்குல்ல? அப்படி நம்ம சொல்ல முடியாது எப்பொழுதுமே. அதாவது ஒருவருடைய மாற்றம் அனைவருக்குமான மாற்றமாக இருக்கும். அதாவது ஒரு செங்கல் உருவனா எல்லா செங்கலும் விழுந்துருங்கிற மாதிரி விஷயம் இல்லை. இது இந்தியாவோட ஜனநாயகத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து இப்பொழுது நேர்ந்திருக்கிறது. ஏனென்றால் மாநில கட்சிகளை சீர்குலைப்பதை பாஜக தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறது. இதற்கு முன்னால் கூட காங்கிரஸ் ஆளுகிற காலகட்டங்களிலே கூட மாநில அரசை அச்சுறுத்தி இருக்கிறார்களே தவிர இந்த அளவுக்கு சீர்குலைத்தது கிடையாது. இவர்கள் ஒரு மாநிலத்தையே இல்லாமல் செய்து விடுகிறார்கள். ஒரு யூனியன் பிரதேசமாக காஷ்மீர் போன்ற ஒரு மாநில அந்தஸ்து பெற்ற ஒரு இடத்தை ஒன்றுமே இல்லாமல் செய்கிறார்கள். அப்ப நாளைக்கு அவர்களுக்கு வாக்களிக்காத தமிழ்நாடு, கேரளா போன்ற மாநிலங்களிலே கூட அந்த மாதிரி அவர்கள் யூனியன் பிரதேசமாக மாற்றுவதற்கு கூட அபாயகரமான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. எனவே மாநில கட்சிகள் தங்களை தற்காத்துக் கொள்வதற்கு இந்தியா கூட்டணி அவசியமாக இருக்கிற காரணத்தினால, நிதிஷ்குமாரோ அல்லது மம்தா பானர்ஜியோ போன்ற தலைவர்களின் மாற்றத்தினால ஒட்டுமொத்தமாக இந்த கூட்டணி வீழ்ந்துவிடும் அப்படின்னு சொல்றது ஒரு அதிகபட்சமான ஒரு பிம்பம் கட்டமைக்கிறதா நான் நினைக்கிறேனே தவிர யதார்த்தத்தில் அப்படி இல்லை. ஜனநாயகம் வேண்டுமா வேண்டாமாங்கிற ஒரு கேள்வி இடத்திற்கு கொண்டு வந்திருக்கிறது பாஜக. ஏனென்றால் இது அதிகார மாற்றம் அல்ல. ஒரு கட்சி எல்லாமாக மாற நினைக்கிறது. ஒரே ஒரு கடவுளை காட்டுகிறது. பல தெய்வ வழிபாடு இருக்கிற ஒரு தேசத்துல ஒரே ஒரு கடவுளை காட்டுகிறார்கள், ஒரே ஒரு மொழியை காட்டுகிறார்கள், ஒரே பண்பாடு என்கிறார்கள், ஒரே தேசம் என்கிறார்கள், ஒரே தேர்தல் என்கிறார்கள். இது எல்லாமே ஆதிக்கத்தினுடைய அடையாளம். இந்த ஆதிக்கத்தை ஏற்றுக்கொண்டால் நாளைக்கு சமூக நீதி இல்லாமல் போய்விடும், இடஒதுக்கீடு இல்லாமல் போய்விடும், மாநில உரிமை இல்லாமல் போய்விடும், இன்னும் பல உரிமைகள் நாம் இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கிற பல உரிமைகள் இல்லாமல் போய்விடும் என்கிற எச்சரிக்கை இருக்கிற காரணத்தினால அந்த பதட்டத்தை மக்கள் மன்றத்திலே கொண்டு போய் இந்தியா கூட்டணி சேர்த்து விட்டால் போதும். அந்த அபாயத்தை மக்கள் மன்றத்திலே கொண்டு போய் இந்தியா கூட்டணி சேர்த்து விட்டாலே போதும். நிச்சயமாக மாற்ற நிகழும். இந்தியா கூட்டணிக்கு இது பின்னடைவாக மாறாது. நன்றி திரு ராஜகம்பீரன், நினைந்து உங்களுடைய பார்வைகளை பதிவு செய்ததற்கு நன்றி. இந்தியா கூட்டணிக்கு இது பின்னடைவு அப்படின்னு ஒருத்தரும், பின்னடைவு இல்லை அப்படின்ற பார்வைகளை மற்றவர்களும் வைத்திருக்கிறார்கள். என்ன நடக்க போகிறது பொறுத்து பார்க்கலாம். மிக முக்கிய செய்தியாக பீகாரில் ஏற்பட்டிருக்கக்கூடிய
அரசியல் மாற்றம் அது தேசிய அளவில் எதிரொலிக்குமான்றதை பொறுத்து வந்து பார்க்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.